புது புது தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சிக்கந்தர் அவர்களும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுபவீர பாண்டியன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மழை விட்டும் தூவான முடல்ங்கிற மாதிரி விஜயகாந்த் தனித்து போட்டி அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவரை பற்றிய அவருடைய தேர்தல் வியூகங்கள் பற்றிய செய்திகளும் விவாதங்களும் குறைஞ்சிரும்னு பார்த்தா அதுக்கப்புறமும் திரும்ப தொடர வேண்டியதாகவே இருக்குது. இன்றைய நாளிதழ்களில் பாஜகவோட வருவார் அப்படின்னு சொல்லி முரளிதர் ராவ் நம்பிக்கையும் அவர் முதலமைச்சராக அவரை ஏற்றுக்கொள்வதில் சிரமம் இல்லைங்கிற மாதிரி பாஜகவினுடைய செய்தியும், அதுக்கு பிறகு அவருடைய கூட்டணிக்காக தேடிப்போன கட்சிகள் இப்போது அவரிடம் நெருங்குவதற்கு தயக்கம் காட்டுகின்றன அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் அதன் பிறகு நிர்வாகிகளை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் விஜயகாந்த் இருக்காரு, பலமான கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை நிர்வாகிகள் மத்தியில் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறாருங்கிற மாதிரியும் அவரை சுற்றி நிறைய செய்திகள் இன்றைய நாளிதழ்களில் இருக்கு. முன்னால் அவரை தேடிப்போன கட்சிகள் இப்போது தயக்கம் காட்டுகின்றன அப்படின்னு சொல்றதுல பிஜேபியும் மக்கள் நல கூட்டணியும் இன்னும் தயக்கம் காட்டாமல் அவரை வரவழைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் செய்திகள் சொல்லுது. ஆனால் திமுக சைட்லேருந்து பேச்சை நிறுத்திவிட்டார்கள் அப்படின்னு நம்புறதுக்கு இடம் இருக்கா? இல்லை தயக்கம் காட்டுகின்றனா திமுக மட்டும்தான் மீண்டும் தயக்கம் காட்டுதுன்னு பொருளா என்னங்கிறது அதில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாமே செய்தி கசிவுகள் தான், பெரும்பாலும் ஊடகங்களில் பார்க்கிற செய்தி தான். ஆனால் அதில் ஒரு யதார்த்தம் இருக்க முடியும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. என்னென்னா, ஒரு தேர்தல் கட்சியில் பணியாற்றுகிறவர்கள் இயல்பாக ஒரு 10 ஆண்டு காலமாக அந்த கட்சிக்கு பணியாற்றுகிறவர்கள் ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயற்கையான ஒன்று. அதாவது தேமுதிகவுக்கு இருக்கிற வாக்குகள் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் வெற்றிக்கு இன்னொரு கட்சிக்கு உதவுமே தவிர தாங்களே தனியாக நின்று வெற்றி பெறுவதற்கு அந்த வாக்குகள் போதுமானவை இல்லை என்பது வெளிப்படையாக அவர்களுக்கும் தெரிந்த உண்மை. அப்படி இருக்கிற போது தனித்து நிற்பது என்று முடிவெடுத்தால் அல்லது மக்கள் நல கூட்டணியோடோ பாரதிய ஜனதாவோடோ நின்று போட்டியிடுவது என்று முடிவெடுத்தால் கண்டிப்பாக அவர்களால் வெற்றி பெற்று வர முடியாது என்று அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களே நம்புகிறார்கள். ஆகினாலே ஒரு பொது நோக்கம், இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற பொது நோக்கத்தில் அவர்களுக்கு உண்மையான உறுதிப்பாடு இருக்குமானால் திமுகவோடு வந்திருக்க வேண்டும். அது வராத போது வேட்பாளர்களுக்குள் ஒரு தயக்கம் வருவதும் வேட்புமனு கொடுத்தவர்கள் இல்லை நாங்கள் போட்டியிடலை என்று சொல்லுவதற்குமான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. அது இயற்கையான ஒன்று தான். இதை அந்த கட்சியின் தலைமை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். திருக்குறளில் ஒரு வரி உண்டு, நுனி கொம்பு ஏறக்கூடாது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய பழமொழியும் உண்டு. எல்லோரும் கேட்ட அந்த நேரத்தில் சரியான இடத்தில் ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டிருக்க வேண்டும். ரொம்ப கெஞ்ச மிஞ்சி இருக்கிறார் என்பது போல ஒரு நுனி கொம்பு ஏறுகிற போது அது அருந்து விழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த செய்தி. இந்த செய்திகளில் நிர்வாகிகள் தரப்புல உண்டான செய்தியை சொல்றாங்க. ஆனா மாநாடுகள்ல அந்த பொதுக்கூட்டங்கள்ல அவர் பேசும்போது தனித்து போட்டி அப்படின்னு அவர் அறிவிக்கும் போது தொண்டர்கள் மத்தியில் இருந்த ஒரு உற்சாகமான வரவேற்பு இருந்ததை நேரடியாகவே பார்க்க முடிஞ்சது. அப்போ தொண்டர்களுக்கும் அந்த இரண்டாம் நிலை தலைவர்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குது உணர்வுல அப்படின்னு சொல்லலாமா? இருக்கும். பெரும்பான்மையாகவே கட்சிகளில் தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள், வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவர்களின் மனநிலைக்கும் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் மனநிலைக்கும் வேறுபாடு இருக்க தான் செய்யும். அடிமட்ட தொண்டனை பொறுத்தளவு கட்சி தான் பெருசாக தெரியும், தலைமை பெருசாக தெரியும். ஆனால் தேர்தலில் நிற்கக்கூடிய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் வெற்றி வாய்ப்பு என்பது முக்கியமானதாக கருதப்படும். எனவே அந்த வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். எனவே இந்த அடிமட்ட தொண்டர்களிடம் கூட இருக்கிற உற்சாகம் ஒரு கட்டத்தில் அது ஓய்ந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கட்டத்தில் யதார்த்தமும் உண்மையும் புலப்பட்டுவிடும். வெற்றி பெற முடியாது என்று தெரிந்ததற்கு பிறகு ஒரு சோர்வு தொண்டர்களிடமும் ஏற்படும். எனவே அந்த தலைமை எடுத்த அந்த முடிவு இந்த தேர்தல் கட்சிகளுக்கு உரிய முடிவு இல்லை. ஒன்று நீங்கள் அதுதான், அதாவது நீங்கள் ஒரு கொள்கைக்காக நாங்கள் நிற்கிறோம்னு அவர் சொன்னார்னா அது வேற. நீங்கள் தேர்தல் கட்சிகளுக்கு உரிய முடிவாக அது இல்லை என்கிற போது கட்சியில் வேறு வேறு விளைவுகளும் கூட ஏற்படக்கூடும். அதையும் அந்த பத்திரிகை செய்திகள் எழுதியிருக்கின்றன. தனித்து தான் போட்டி என்று அவர் அறிவித்து விட்டால் அதற்கு பிறகு அந்த கட்சியிலிருந்து சிலர் வெளியேறுவதையும் அவர்களால் தடுக்க முடியாமல் போகும். இவையெல்லாம் ஏற்கனவே பல்வேறு கட்சிகளில் நடந்திருக்கின்றன. எனவே அந்த நடப்புகள் உள்ளே இருக்கக்கூடும் என்பது உண்மையாகத்தான் தெரிகிறது. இது செய்தி கசிவு தான். ஆனாலும் அந்த கசிவுகளுக்குள்ளே உண்மை இருப்பது நமக்கு புரிகிறது.
நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த செய்திகளை? தயக்கம் காட்டுகின்றன அப்படிங்கிறது உண்மைதானா? தயக்கம் காட்டுகின்றன. விஜயகாந்தை பொறுத்தவரை திமுக அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார். அப்பொழுது அவர்கள் தொண்டர்களுக்கு மத்தியிலோ நிர்வாகிகளுக்கு மத்தியிலோ எந்த விதமான பெரிய எதிர்ப்புணர்வும் இல்லை. அது மிக தெளிவாக ஒன்று. நான் கிங் மேக்கராக இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னதை நாம் எல்லோருமே பார்த்தோம். அது பிரச்சனையாக இருப்பதாக தெரியவில்லை. அதற்கு பிறகு அவர் மக்கள் நல கூட்டணி தலைவர்களை போய் சந்தித்து பேசிவிட்டு வந்து நல்ல கூட்டணி அப்படின்னு கூட அவர் என்ன செஞ்சிருக்கார், அந்த கூட்டணிக்கு மட்டும்தான் இவர் சாதகமான பாசிட்டிவான பதிலை சொல்லியிருக்கின்றார். அப்பொழுதும் கூட அந்த எதிர்ப்பு வந்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய பார்வையில் என்ன வருகிறதுனா, ஒரு கால் அவர் பிஜேபி பக்கம் போகக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து வருகின்ற காரணத்தினால் அந்த மாவட்ட செயலாளர்கள், அங்கே உள்ள கிளை நிர்வாகிகள் எல்லோருமே அதிருப்தி அடைகிறார்கள். ஏனென்றால் ஒரு தோர்த்து போன ஒரு ஓட்டையாகி போன படகிலே பயணம் செய்ய யாருமே விரும்ப மாட்டார்கள். அது நமக்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லை. ஆக நான் அதை அப்படித்தான் புரிந்து கொள்கிறேன். ஆக அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்குள்ள ஒரே ஆப்ஷன் என்னன்னா, ஒன்று தில்லுமுல்லு கட்சி என்று திமுகவை அவர் பேசியிருக்கின்றார். அண்ணா திமுகவை அவர் பேசாத வார்த்தைகள் எல்லாம் இல்லை. ஏனென்றால் அது பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவருடைய கட்சி எம்எல்ஏக்கள். அப்போ அவருடைய கருத்து என்னன்னா, ஒரு கால் நாம் ஜெயிச்சு விட்டு திமுகவுக்கு போனாலும் கூட மீண்டும் நம்முடைய கட்சி பிளவுபட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருப்பது நியாயம்தான். அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த பத்திரிகை, அந்த எக்ஸ்பிரஸில் அந்த கருத்தில் நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிஜேபி பக்கம் போய்விடக்கூடாது அப்படிங்கிறத அந்த மாவட்ட செயலாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள். வேற எந்த கட்சி வேணாலும் போங்க, நீங்க நாங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறோம், அப்படி இல்லைன்னா எங்கள் டெபாசிட் பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கறது மாதிரி தான் எனக்கு அந்த செய்தி கசிவிலிருந்து நாம் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாத எந்த முடிவையுமே அந்த போட்டியிடுபவர்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்ப விஜயகாந்தனுடைய வரலாறை பார்த்தவர்கள் தனித்து நிற்பது என்பது அவருக்கு ஒன்றும் புதிதான ஒன்றல்ல. ஏற்கனவே நின்றிருக்கின்றார், அப்புறம் சேர்ந்திருக்கிறார், அப்புறம் நின்றிருக்கின்றார். இப்ப கூட நான் தனித்து நிற்பேன், நல்ல கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் விரும்புறாங்க. இது இல்லாத ஒரு கூட்டணி அமையும். ஏன்னா திமுக எப்படி வந்து தேசிய லெவல்ல பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் மாற்று வரணும் என்று வெகு மக்கள் விரும்புகிறார்களோ, அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட திமுக அதிமுக மாற்று வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா அந்த மாற்று எப்படிப்பட்ட மாற்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் நீங்க நம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஆக அவருடைய பேச்சும் அவருடைய மனைவி பிரேமலதா அவருடைய பேச்சும் வந்து ஒரு கால் ஒரு துள்ளி ஒரு அந்த மாதிரி பிஜேபி பக்கம் போனால் மொத்தமாக நம்மளுடைய எல்லாமே போய்விடுமே அப்படிங்கிற இது ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து, ஒரு கால் மக்கள் நல கூட்டணியில் சேர்வதாக வைத்துக் கொள்வோம், சேர்ந்துட்டாருன்னா ஒரு கால் இந்த தேர்தலில் சீட்டு குறைவா இருக்கலாம், ஆனா கட்சியை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம். தொண்டர்கள் இங்கிருந்து அங்க போக மாட்டாங்க, தலைவர்கள் இங்கிருந்து போக மாட்டாங்க. அடுத்த வெற்றி கூட அவரை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு கிங்காகவே தொடரலாம். அப்ப அதை வந்து அந்த செயலாளர்கள் கருதுகிறார்களோ அப்படின்னு அந்த செய்தியிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு நீங்க அதை சொல்றதுலயும் எனக்கு சந்தேகம் வருது. நீங்க மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவாக அவர் ஒரு நிலையை எடுத்தாலும் கூட திமுகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ போகலாம் என்று முடிவெடுத்திருக்கிற இரண்டாம் நிலை தலைவர்களை, நிர்வாகிகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டமான வேலையாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு இங்கிருந்து அந்த ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை வென்றெடுத்து தன் பக்கம் கொண்டு போறதுக்கான திறமை வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதிகம் அப்படின்னு நான் நம்புறேன். இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன, நீண்ட காலமாக ஆண்டவரிடத்திலே அந்த அதிகார குவிப்பு என்பது இருக்கிறது. ஒரு கால் நம்ம ஒரு நல்ல ஒரு விஷனான லீடரா இருந்தா என்ன பண்ணோம்னா, தேவையில்லாதது போகட்டும் அப்படின்னு விடணும். ஏன்னா அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு நாளைக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியும்? அப்போ ஒரு அச்சத்திலே இருப்பார் இல்லையா? அப்ப உண்மையான ஒரு தலைவன் எப்போ தெம்பா இருப்பார் அப்படின்னா, தன்னுடைய தொண்டர்கள் வாய்மையாக இருக்க வேண்டும், கட்சி கொள்கைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறா இல்லையா? அப்படி இருந்தாலும் கூட இவருக்கு நல்லதான் சொல்றேன். அந்த லாங் இதுல நீங்க பார்க்கின்ற போது, நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி தான் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. போகிறவர்கள் போகட்டும் அப்படின்ற முடிவுக்கு வந்து நீங்க ஆரம்பத்தில் அன்வர் சிக்கந்தர் சொல்லலாம். அவங்க அப்படி சொல்றது தயங்குவாங்கல்ல. ஏன்னா யார் போக விரும்புகிறார்களோ போகட்டும். இல்ல நான் எல்லாருமே போயிடுவாங்கன்ற அர்த்தத்தில் சொல்லல, நானும் அப்படி சொல்லல. ஆனால் எவ்வளவு பேர் மிச்சப்படுவார்கள் என்று ஒரு கணக்கு இருக்கும். அதாவது நமக்கு அதில் பிரச்சனை இல்லை, போகிறவர்கள் போகலாம்னு நீங்களும் நானும் சொல்லிடலாம். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லிவிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு அந்த அச்சம் இருக்கு. அதுலேயும் திமுகவோடு சேருவதைத்தான் இன்றைக்கு தேமுதிகவில் இருக்கிற எல்லோரும் விரும்புவார்கள். இல்லையானால் பாரதிய ஜனதா கட்சி கூட குற்றமில்லை, மக்கள் நல கூட்டணியோடு சேருவதை தேமுதிகவில் விரும்புவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இது எல்லாம் வெற்றி தான் இலக்கு. வெற்றியை நோக்கி போகிற போது
குறைந்தபட்சம் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் மத்திய அரசில் அதிகாரமாவது இருக்கிறது, பிஜேபி இடத்தில் அதிகாரமாவது இருக்கிறது. வாக்குகளும் இல்லாமல் அதிகாரமும் இல்லாமல் ஒரு கூட்டணியில் போய் ஏன் சேர வேண்டும் என்கிற கேள்வி இருக்குது. இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. மக்கள் நல கூட்டணி என்று விஜயகாந்தனுடைய மனைவி அவர்கள் அங்கே கூட்டத்தில் பேசுகிற போது யார் வேணாலும் எங்கள்கிட்ட வந்து சேரலாம்ங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. நாங்கள் போய் எங்கேயும் சேர முடியாது, அவங்க வந்து சேரலாம். அப்போ மக்கள் நல கூட்டணி இங்கே வந்து சேருகிற போது அது தேமுதிக கூட்டணியாக மாறும். பெயர் மாற்றம் மட்டும் இல்லை, மக்கள் நல கூட்டணி சிலவற்றை அறிவித்திருக்கிறார்கள், நாங்கள் இவங்களோட எல்லாம் சேர மாட்டோம். பிறகு தேமுதிக கூட்டணியாக மாறிவிட்டால் அந்த முடிவெடுக்கிற அதிகாரம் விஜயகாந்துக்கு போகுமே தவிர மக்கள் நல கூட்டணிக்கு இருக்காது. மக்கள் நல கூட்டணியும் வந்து சேரலாம், பிஜேபியும் வந்து சேரலாம் என்று சொன்னால் அவர்களின் நிலை என்ன? பிறகு பொது உடைமை கட்சி தோழர்கள் பிஜேபியோடு எப்படி கூட்டணிக்கு வருவார்கள் என்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. எனவே மக்கள் நல கூட்டணிக்கான வாய்ப்பு அந்த கட்சியில் இருக்கிற எந்த பொறுப்பாளர்களுக்கும் அதில் ஆர்வமாக இருக்கக்கூடியது வைகோ அவர்கள் மட்டும்தான். மற்ற யாரும் அதில் ஆர்வமாக தேமுதிகவில் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. அப்போ திரும்பவும் வந்து ஒரு அவசரப்பட வேண்டாம், யாரும் கூட்டணி அமைத்து தான் போட்டியிடுவோம், அது பலமான கூட்டணியாகத்தான் இருக்கும்னு நிர்வாகிகளிடத்தில் அவர் சொன்னதாக சொல்றாரு. அதாவது ஒரு விதத்தில் வந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நிர்வாகிகள் மத்தியிலையும் கட்சியினர் மத்தியிலையும் உருவாக்குவதை போல அந்த செய்தி சொல்லுது. எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று சொன்னதும் அவர்கள்தான். பேச்சுவார்த்தை நடப்பது போன்ற ஒரு துணியை உருவாக்குவதும் அவர்கள்தான். இதுவே அந்த கட்சியினுடைய சரிவாகத்தான் பொதுவாக பார்க்கப்படும். அதைத்தான் இன்றைக்கு செய்தித்தாள்கள் எல்லாமே எழுதியிருக்கின்றன. எந்த ஒரு முடிவிலும் உறுதியாக ஒன்று, அதாவது தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தான். இது ரொம்ப தெளிவாக நீங்கள் எந்த ஒரு முடிவையும் முதலில் எடுத்திருக்க வேண்டும் அல்லது எடுத்த முடிவில் நிற்க வேண்டும். இன்றைக்கு மறுபடியும் வந்து கொண்டிருக்கிற செய்திகள் எந்த அளவுக்கு இந்த செய்திகள் எல்லாம் உண்மையானவை என்று நமக்கு தெரியாது. வந்திருக்கிற செய்திகளை வைத்துக்கொண்டு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு ஒன்று புரிகிறது, தேமுதிக எடுத்திருக்கிற இந்த முடிவு அவர்களின் கட்சி பொறுப்பாளர்களாலேயே ஏற்கப்படவில்லை. எந்த நேரமும் அந்த கட்சிக்குள்ளே உடைதீவுகள் ஏற்படும் என்கிற அச்சம் தலைமைக்கு வந்திருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக புரிகிறது. இல்லை, முதலில் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு ஐயா சுபவி சொல்கிறாங்க. உண்மையிலே அது அது வரவேற்க வேண்டியதுதான். ஆனால் பெரிய கட்சிகள் எடுத்தனவா, அவர் ஆதரிக்கின்ற திமுகவை எடுத்ததா அப்படின்னா இல்லை. அவங்களும் இதுவரைக்கும் என்ன செய்கிறாங்க, அதை எதிர்பார்த்துருக்கிறாங்க. அது வரலன்னு சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒன்று விழுந்தா பால் நழுவி பழத்தில் விடும், அல்லது சீச்சி இந்த பழம் புளிக்க நிறைய டைலாக் இருக்கு இல்லையா, ஏற்கனவே நிறைய வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் திருமா அவர்களுடைய நேற்று முன்தினம் உள்ள பேட்டியில் சொல்லும் பொழுது மக்கள் நல கூட்டணி அங்கே போய் சேராது தேமுதிகவோட. ஏனென்றால் ஒரு கால் அப்படி சேர்ந்து விட்டால் அவர்கள் அமைக்கக்கூடிய கூட்டணியில் நாளைக்கு பிஜேபியும் வரக்கூடும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதில் எங்களுக்கு வாங்கினா நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் அல்ல, ஒரு குறைந்தபட்ச பொது அம்ச திட்டத்தை வைத்து நாம் செயல்பட வேண்டும். அதுக்காக நீங்க வாங்க, உங்களை வந்து நம்ம என்ன செய்யறோம், கிங்காகவே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க கொடுத்துருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது, பெரிய கட்சிகள் இனிமேல் தொடர்ந்து நாமே இருக்க முடியாது அப்படிங்கிற பயம், பதற்றம், அச்சம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான முடிவு. தமிழகத்துக்கு ஒரு விடுதலை, அதாவது ஒரு மாற்றம் வருவதற்கான ஒரு முடிவாக நான் கருதுகிறேன். இல்ல அப்படி உண்மையிலேயே அந்த பெரிய கட்சிகளுக்கு ஒரு உணர்வு வந்திருக்குதா அப்படிங்கிறதுல இல்ல, அப்படி இருந்தா அவங்க முடிவு பண்ணிக்கலாம். ஒரு கால் வந்து நாங்க தான் வலுவானவர்கள், அதை நான் பார்த்தேன், எதிர்கட்சியிலே இல்லை அப்படின்னு சொல்றவங்க எப்பவுமே கூட்டணியில முந்தி கொள்றவங்க அப்படி இல்லைங்களா? இல்ல, ஒரு சின்ன செய்தியை மட்டும் நான், என் கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னா நம்ம திமுக ஒரு நாளும் இல்ல, நான் அதிமுக சொல்றேன், நான் வந்து கட்சி பேரை சொல்லல. இன்னொரு செய்தியை நான் என்ன சொல்றேன்னா, அதாவது சீச்சி இந்த படம் பிடிக்கும் என்று எந்த நேரத்திலும் திமுகவிலிருந்து ஒரு கூற்றும் வரல. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நினைவுபடுத்துறேன். மிக தெளிவாக தளபதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, நாங்கள் அழைப்பு விடுத்தது உண்மை, இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற நோக்கில் நாங்கள் அழைப்பு விடுத்தது உண்மை, வருவதும் வராமல் இருப்பதும் முடிவெடுப்பது அவர்கள் உரிமை, அவர்கள் விருப்பப்படி முடிவெடுத்திருக்கிறார்கள், எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் என்றுதான் சொன்னோமே தவிர, எனவே அவர்கள் மோசமானவர்கள் அடுத்த வரியில சொல்லல. இல்ல, அவங்க பொறுப்பாளர்கள் சொல்லாம இருக்கலாம். ஆனா தலைமை கழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர்கள் மே 16 கட்சி காணாமல் போய்விடும்,
அவரே காணாமல் போய்விடுவார் அப்படிங்கிற பகிரங்கமான அந்த விமர்சனம் எல்லாம், அதாவது நீங்க தலைமையிலிருந்து வருகிற கூற்றுகளைத்தான் நீங்க இல்ல, தலைமையிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர்கள் பகிரங்கமாக பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கின்ற பொழுது அது நீங்க மறுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரேன். ரெண்டுமே தயாரா இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். அது எப்படி இருந்தாலும் பேசுவதற்கான வார்த்தைகள் வாக்கியங்கள் தயாராக இருக்கிறது அப்படிங்கறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன், வேற ஒண்ணும் இல்ல. மீண்டும் விஜயகாந்த் வந்து தன்னுடைய நிலையை உறுதியாக சொல்லணும். இதே செய்தியை மீண்டும் மீண்டும் ஒரு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே ரொம்ப வேடிக்கையான ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. தேச துரோக சட்டத்துல தேச துரோகம்னா என்ன அப்படிங்கிற வரையறையை மறு ஆய்வு செய்து வருகிறது சட்ட ஆணையம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் நேற்று நாடாளுமன்றத்தில் சொல்றாரு. அந்த மறுவரை செய்யப்பட்ட அறிக்கையை சட்ட ஆணையம் சீக்கிரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அது தாக்கல் செய்த பிறகு அது குறித்த ஆலோசனைக்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. பேசிய எதிர்க்கட்சிகள் ஐக்கிய ஜனதா தளமோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை போன்றதொரு இன்னொரு சட்டத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்ட நபர் நீங்க இதை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஆதரிக்கிறீங்களா, இல்லை மறு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, திருத்தம் அல்ல, அது நீக்கப்பட வேண்டியது. இது மட்டுமல்ல, இது மாதிரியான சட்டங்கள் எல்லாமே அதாவது அந்த ராஜ்நாத் சிங்கே சொல்லியிருப்பது போல அது மிக பரந்துபட்டதாக இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக இந்த குற்றம் என்று கூட சொல்லவில்லை. அது அந்த 124A என்று சொல்லுவார்கள், ஐபிசி இந்திய குற்றவியல் சட்டத்தின் 124A. அது தொடக்கமே எப்படி தொடங்குதுன்னா, ஹூஎவர் எக்ஸ்பிரஸஸ் எய்தர் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் ஆர் பை சைன்ஸ், ஏதாவது சைகைகளில் சொன்னால் கூட போதுங்கிறான். அதுவும் எய்தர் டு பிரிங் ஆர் அட்டெம்ப்ட் டு பிரிங், இவ்வளவு தூரம் அது ரொம்பவும் மேலோட்டமாக அந்த சட்டம், மிக கடுமையான ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் தண்டிக்கப்படுவதென்றால் வாழ்நாள் தண்டனை கொடுக்கலாம், ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். அவ்வளவு கொடூரமான தண்டனைகளை கொண்ட சட்டம் இவ்வளவு மேலோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஏன் நீக்க வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், இது மக்கள் விரோத சட்டம். தேச துரோகம் என்பது தேசப்பற்று என்பதையெல்லாம் வரையறுப்பது இருக்கட்டும், அடிப்படையில் மக்கள் விரோத சட்டம். அடிப்படையில் ரவுலட்லேருந்து வருது, ரவுலட் சட்டம். அதை இன்னமும் சரியாக சொன்னால் அது ரவுலட் சாஸ்திரி சட்டம் என்று சொல்ல வேண்டும். இங்கே இருக்கிற நீதிபதி சாஸ்திரியும் வெள்ளைக்கார நீதிபதி ரவுலட்டும் சேர்ந்து உருவாக்கிய சட்டம். சாஸ்திரி பேரை மறைச்சிட்டாங்க, ரவுலட் சாஸ்திரி சட்டம். அதுதான் பின்னால விடுதலை பெற்றதற்கு பிறகும் டிஐஆர் என்று தொடர்ந்தது, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ரூல்ஸ் என்று. அந்த சட்டத்தின் கீழ் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். பிறகு அதுதான் என்எஸ்ஏ, மிசா, தடா, பொடா என்று பல்வேறு வடிவங்களை எடுத்தது. இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது அந்த ரவுலட் சாஸ்திரி சட்டம். எனவே அதை ஏற்காமல் இந்திய மக்கள் அத்தனை பேரும் அன்றைக்கு அவ்வளவு கிளர்ச்சி செய்தார்கள் என்றால், பிறகு வெள்ளைக்காரன் போனதற்கு பிறகு அதையே வேறு வேறு பெயர்களில் நாம் வைத்துக் கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? எனவே இந்த ஜேஎன்யூ பல்கலைக்கழக விவகாரத்தில் அது மேலே வருகிறது. நீண்ட நெடு நாட்களாக எங்களை போன்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்த சட்டங்கள் அனைத்தும், இந்த 124A என்கிற பிரிவு மட்டுமில்லை, அதன் அடிப்படையில் எழுகிற இந்த சட்டங்கள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்களினுடைய, நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் அழுத்தமான கருத்து. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. 124A அவர்கள் மட்டுமல்ல, எண்ணற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இவங்க ஓரளவுக்கு பிரபலமாக இருக்கின்றபடியினால் நாம் பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய தமிழக நிர்வாகக் குழுவில் கலந்து கொள்வதற்காக அகில இந்திய தலைவர் டாக்டர் SQR இலியாஸ் அவர்கள் நேற்று மாலை வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கூட தான் இருக்கிறாங்க. உமர் காலிதுடைய தந்தை, அவரிடத்துல பார்த்து பேசினேன் என்ன நிலவரம் என்று. கண்ணையாகுமாரோடு அந்த கூட்டத்தில் நின்றான் என் மகன் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, செடிஷன் ஆக்டை போட்டிருக்கிறாங்க. சரி, சிறையில் பார்த்தீர்களே எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு நான் கேட்டேன். சிறையில் 4-5 பத்திரிகை இருக்கு, தொலைக்காட்சி கொடுத்துருக்குறாங்க, சுதந்திரமாக இருக்கிறாங்க. ஆனால் சிறையை விட்டு வெளியே வர முடியாது. இப்போ எவ்வளோ பெரிய மன உளைச்சல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அவருடைய மகளுக்கு பள்ளிக்கூடத்திலேருந்து ஆசிரியை சொல்கிறாங்க, அந்த பெண்ணோட யாரும் பேசாதீர்கள். அப்போ அந்த பெண் என்ன செய்யணும், பள்ளிக்கூடத்துக்கே போகலை. அதை வெளியே தெரிந்தது. இப்போ ஐயா மாதிரி தாங்கக்கூடியவங்க, அந்த குடும்பம் ஓரளவுக்கு வலுவான குடும்பங்கள் தாங்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நலிவுற்ற சாதாரணவர்கள் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, தனி மனித வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை சிதைந்து போய்விடுகிறது. அப்புறம் இந்த 124A தேச துரோகம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உண்மையில் அரசு துரோகம்னு சொல்லுங்க. அந்த மொழிபெயர்ப்பை நான் ஆட்சேபிக்கிறேன். தேசத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண எளிய மாணவனால் என்ன செய்து விட முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அதே வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறோம். ஆக இந்த அரசு எப்படி பார்க்கணும், அரசுக்கு மாற்றமாக என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் சொன்னாங்கல்ல அந்த வரையறை.
அந்த சைகை கூட செய்யக்கூடாது. அவர் நின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 7 வீடியோ கொடுத்துருக்காங்க. அதுல 3 வீடியோ போய் டாக்டர் வீடியோ அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா என்ன சிக்கல்னா, அவர் டாக்டர் எஸ்குஆர் இல்லையா சொன்னார், விரைவில் என்னுடைய மகன் பிணையில் வந்து விடுவான். அதல்ல இப்ப பிரச்சனை. ஆனா அவன் லைஃப் போச்சா இல்லையா? அவன் பாடம் போகிறது, அவனுடைய அட்மாஸ்பியர் போகிறது, அவனை பார்க்கின்றவர் எல்லாம் ஒரு குற்றவாளியாக பார்ப்பார்கள். அந்த குடும்பத்தினுடைய மன உளைச்சல். எனவே அதை மறுவரை செய்கின்ற பொழுது நான் என்ன கருதுறேன்னா, தடா போய் பொடா வந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக ஐயா சொன்ன மாதிரி முற்றிலும் அந்த சட்டத்தையே எடுத்து விட வேண்டும். ஏன்னா அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பதற்கு சட்டத்தில் எத்தனையோ பிரிவு இருக்குது. அது இந்த பிரிவை போட்டு தான் மாணவனுடைய சிந்தனையை அடக்க வேண்டும் என்பதல்ல. எனவே இந்த தேசத்தை பற்று உள்ள என்பதற்காக இந்த இப்படிப்பட்ட வரையறைகள் தேவையில்லை. எனவே இந்த அரசுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அனைவர் மீதும், பேசக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு நின்றவர்கள் இருந்தவர்கள் அனைவருமே இந்த சட்டத்தின் அடிப்படையிலே தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னொரு பெரிய அபாயம் என்னன்னா, அந்த கேஸை புக் பண்ணி போடுறாங்கல்ல, அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வருவதில்லை. பாத்தீங்கன்னா 100க்கு 100% சுப்ரீம் கோர்ட்ல எல்லாமே அதை குவாஷ் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏன் நீங்க வைக்கிறீங்க? ஏன் என்று கேட்டால், அரசுக்கும் காவல்துறைக்கும் தங்களுக்கு எதிரானவர்களை தண்டிப்பதற்காக வசதியாக வைத்திருக்கிறார். எனவே அருண்ஜேட்லி மறு பரிசீலனை செய்வது என்பதை சுத்தமாக எடுத்துவிட்டு அந்த சட்டத்தை எடுத்து விட வேண்டும் என்பதுதான் வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய கருத்தாக இருக்கிறது. அதுல 124 ஏராளமானவர்கள் பெயரில் அது போடப்பட்டிருக்கு. ஒரே ஒரு காரணம் தான், அதை நான் பெயிலபிள்னு சொல்லுவாங்க. பிணையில் காவல் நிலையம் பிணையில் அனுப்ப முடியாது, நீதிமன்றத்தில் போய் பிணை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம், உமர் காலித் என்ன இருந்தாலும் இப்போ அவனுடைய வாழ்க்கை போயிடுச்சு இல்லைனாரு, போகலைங்க. இப்போ தாங்க உமர் காலித்தினுடைய பெருமை. எனக்கு முன்னாடி உமர் காலித்னா யாருன்னு தெரியாது. இப்போ அந்த பேச்சை படித்து பார்த்தபோது ரொம்ப நுட்பத்தோடு அந்த இளைஞர் பேசியிருக்கிறார். எனவே அரசாங்கம் மறைமுகமாக சில நேரங்களில் இப்படி உதவும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இது என்று நான் இல்லை. அது ஒரு கோணத்தில் சரிதான். ஆனால் அந்த குடும்பம், அந்த தாய், அவனுடைய அந்த எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கிறது. இப்போ வெல்ஃபேர் பார்ட்டிக்கு இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி கொடுத்தா கூட இவ்வளவு பேர் வராது. ஆக மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு கட்டத்தில் நாங்க பத்திரிகையாளர் மீட்டிங் டெல்லியில வைக்கும் போது 11 மணின்னு சொல்லி நாங்க காத்திருப்போம். ஆனா எங்களுடைய டாக்டர் எஸ்குஆர் இல்லையாசுடைய இல்லத்திற்கே அலுவலகத்துக்கே பத்திரிகையாளர்கள் வர்றாங்கன்னா அதுக்கு மோடி அரசுக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும். தங்களுடைய இருப்புக்காக சிறிய கட்சிகள் போராடுகின்றன அப்படின்னு ஒரு செய்தியும், பலமுனை போட்டியை நோக்கி தமிழ்நாடு தேர்தல் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியுமாக 2 செய்திகள் இன்றைக்கு நாளிதழில் இருக்கு. அந்த 2 தலைப்புகளையும் அடிப்படையாக வச்சுட்டு இன்னைக்கு நம்ம உரையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருப்புக்காக போராடி கொண்டிருக்கும் சிறிய கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அகில இந்திய அளவிலையும் ஒரு சிறிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க. இருப்புக்காக ஒரு கட்சி போராட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்திற்காக அப்படின்னு கட்சிகள் போராடுதா? அதாவது அந்த இருப்புக்காக அப்படிங்கிறத நம்ம டோட்டலாக அதை ரத்து செய்ய முடியாது. ஏன்னா ஒரு கட்சி ஒன்று இருந்தால்தான் நம்ம அது மற்றவங்களுடைய கவனத்தை நம்மால் இருக்க முடியும். அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட வரையறைகள் சொல்வது ஒன்றாக இருந்தாலும் கூட சில கள யதார்த்தங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது மக்களுடைய மைண்ட் செட்டு, ஈவன் கட்சிக்குள்ளே இருக்கிறவனுடைய மைண்ட் செட் என்னன்னா, அகில இந்திய ரீதியில் அப்படின்னா ஒரு 2 கட்சி பேர் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். மாநிலம் அப்படின்னா எந்த மாநிலமாக இருக்கட்டும், ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் எதுவாக இருக்கட்டும், அப்போ இப்படி தான் வரும். இதுக்கு மாற்றாக ஒன்று வருவது என்பது மிக கடினமான ஒன்று. அப்போ நம்ம 2 வேலையை செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று, கட்சி கேடர்கள் அதில் இருப்பவர்களையும் நாம் நெறிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. 2வது, பொதுமக்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது. இப்போ எடுத்தவொடனே எங்கிட்ட கேட்குறாங்க, எந்த கட்சியோட கூட்டணின்னு கேட்குறாங்க. நான் ஒவ்வொரு நேரமும் எதிர்கொள்கிறேன். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அவங்களால கற்பனை பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்க, வெல்ஃபேர் பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ரொம்ப நல்லவங்க சிக்கந்தர், எப்படியா நீங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும் சொல்லிட்டு இந்த கட்சிக்கு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வருது. ஆக அது உண்மைதான். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. ஒன்று. 2வது இன்றைக்கு அது மாறக்கூடிய சூழல் தமிழகத்தில் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் பல மாற்றங்களுக்கு தமிழகம் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. அது சிப்பாய் கலவரத்திலிருந்து பல செய்திகளை பார்த்தா வரலாற்று ரீதியில் அந்த மாதிரி இதுவரைக்கும் இந்த மாதிரி 5 முனை போட்டி 6 முனை போட்டி அப்படின்லாம் என்ன செய்யல, வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் இதில் வருமோ அப்படின்னு வருது. 2வது. 3வது வைக்கிறதுன்னா, இப்போ மக்கள் இப்படியும் சிந்திக்கிறாங்க. நான் களத்தில் பார்க்கின்ற பொழுது கட்சியை கடந்து நல்ல வேட்பாளராக இருந்தால் நாம் அவரை ஆதரித்தால் என்ன,
நம்ம பார்க்குற மாதிரி மனசாட்சி படி போட்டா என்னன்னு. ஏன்னா நல்லா தெரியும் இவர் ஜெயிச்சாருன்னா இவர் எங்க போவார் அப்படின்ட்டு மக்களுக்கு ஒரு 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 அதிருப்தி வந்து வச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் அந்த தவறு செய்ய மக்கள் விரும்பவில்லை, ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ எங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு அந்த ஓட்டினுடைய மை காய்வதற்குள்ளாக நீங்க அடுத்த கட்சியோட நீங்க போய் பேரம் பேசுனீங்கன்னா அது எப்படி எங்களால் தாங்க முடியும்? ஆக இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் கூட இன்றைக்கு தமிழகத்திலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம வந்து உணர முடிகிறது. என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க? சிறு கட்சிகள் வந்து தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடுகின்றன அப்படின்னு அந்த ஒரு செய்தி சொல்லுது. இருப்பை தக்க வைத்துக் கொள்ள தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் அப்படின்ற பொருள்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல என்ன பெரிய பலன்கள் இதற்கு முன்னால கிடைச்சிருச்சு? நான் அந்த சிறு கட்சிகள் என்று கூட சொல்ல வேண்டாம்னு தான் கருதுறேன். சின்ன கட்சி என்று ஒரு கட்சியை நாம் அப்படி காயப்படுத்த வேண்டாம். அதாவது அந்த தேர்தல் மொழியிலேயே சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற கட்சிகள், பெறாத கட்சிகள் அல்லது பெற விரும்புகிற கட்சிகள் என்று நம்ம சொல்லலாம். ஒன்று, அந்த கட்சிகளில் இன்றைக்கு இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற செய்தி, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பன்முனை போட்டி ஏற்பட்டிருக்கிறது என்பது கூட எனக்கு வெறும் தோற்றம் என்றுதான் படுகிறது என் பார்வையில். இன்று வரையில் இருமுனை போட்டி தான் தமிழகத்தில் இருக்கிறது. இதுபோல பல முறை பன்முனை போட்டி ஏற்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டு வாக்குகளின் எண்ணிக்கையில் பார்க்கிற போது அது வெறும் இருமுனை போட்டியாகத்தான் இருந்தது. 96, 89 எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய முதல் 2 கட்சிகள்ங்கிற அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க. என்றைக்கு விகிதாச்சார வாக்கின் அடிப்படையில் தேர்தல் வருகிறதோ அது வரையில் 2 அணிகளுக்கு ஒன்றுதான். ஏன்னா நீங்க மக்களே எப்போ எல்லாருக்கும் வாக்களிப்பார்கள்? நாம் போடுகிற வாக்குக்கும் ஒரு மதிப்பு உண்டு. நீங்க தோற்று போனால் அந்த வாக்குக்கு மதிப்பே இல்லையே இந்த தேர்தல் முறையில. எனவே அப்படி இருக்கிற போது மக்கள், அதாவது வெற்றி பெறுகிற குதிரைக்கு தான் பணம் கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா அது இயற்கை தானே. எது வெற்றி பெறுமோ அந்த அணியை நோக்கி போக வேண்டும். ஏன்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த தேர்தல்னா அடிப்படையில் ஒரு நோக்கம் தானே. இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பது ஒரு நோக்கம், இல்லை இது தொடரக்கூடாது மாற்றப்பட வேண்டும் என்பது இன்னொரு நோக்கம். இந்த நோக்கங்கள்ல இந்த 2இல் ஒன்றுக்கு எது உதவுமோ அதற்கு தானே வாக்களிக்கணும். ஆமா, இது இரண்டு கூட்டணியாக மட்டுமே தேர்தல் நடந்ததுன்னா மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த 2 தான். இந்த ஆட்சி தொடர வேண்டுமா, ஒரே கேள்விதான், தொடர வேண்டுமா வேண்டாமா. வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா இன்னொரு கூட்டணிக்கு இதை மாற்றக்கூடிய வல்லமை எந்த கட்சிக்கு இருக்குன்னு பார்த்து அதுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போ வந்து 5 தேர்வுரிமை 6 தேர்வுரிமை அவங்க முன்னாடி இருக்கும்போது இவங்க இந்த ஆட்சி தொடர வேணும்னு முடிவு பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. அவங்க வந்து அதிமுக ஓட்டு போட்டுறாங்க. வேண்டாம் முடிவு பண்றவங்களுக்கு இப்ப சாய்ஸ் வந்து நிறைய இருக்கு, மாற்று இருக்குன்னா அது இன்றைக்கும் நான் அது ஒரு தோற்றம்னு நான் சொல்றேன். தோற்றம் ஏன் அப்படி சொல்றேன்னா 96ல 4 முனை போட்டின்னு தான் இறுதி வரைக்கும் சொல்லப்பட்டது. நீங்க என் பார்வை கொஞ்சம் இது என் பார்வை கொஞ்சம் நீங்க வந்து அந்த தோற்றம் பலமுனை போட்டிங்கிற தோற்றமே வந்து வெற்றி பெறும் வாய்ப்பை அடிப்படையாக வச்சுட்டு நீங்க பாக்குறீங்க. ஆமா, ஏன்னா இப்ப இதுல நான் வந்து அதை வேற மாதிரி ஒரு ஆங்கிள் பார்க்கலாமான்னு உங்ககிட்ட கேட்கறேன். இந்த பொருளாதார 91க்கு பிறகு வந்த பொருளாதார சீர்திருத்தங்களை ஆதரித்த கட்சிகள், ஆதரிக்காத கட்சிகள் அப்படின்னு பார்த்தா அவங்க உண்மையிலேயே மக்களிடத்துல சாய்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கிறதுக்கு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. முன்னாடி சாய்ஸ் இல்ல. அப்படி எல்லாம் பார்ப்பது ஆரோக்கியமானது. ஆனால் சாதியத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் பொருளாதார, ஆனால் ரொம்ப இயற்கையாக அந்த மாதிரி பார்வைகளும் விவாதங்களும் அரங்குகளுக்கு வரவே இல்லை. நான் வரணும்னு நானும் கூட விரும்புறேன். அப்படி எல்லாம் வரவே இல்லை. இங்கே நீங்க பார்த்தா இதுல ரொம்ப அடிப்படையாக இந்த கட்சிகள் எதற்காக போராடுகின்றன, இருத்தல் என்பதை இங்கே என்ன பொருளில் ஆளப்படுகிறதுனா, அதாவது பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகாரம் பெறாத, ரிஜிஸ்டர்ட் பட் அன்ரெகனைஸ்ட், பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் பெறாத கட்சிகள் 2 பொது தேர்தலுக்கு தான் அந்த ஒரு சின்னத்தை வைத்துக் கொள்ள முடியும். மதிமுகவுக்கு பம்பரம்னு சொன்னா 2 பொது தேர்தல் தான். அங்கீகாரம் பெறவில்லை என்றால் அந்த சின்னத்தையே அவர்கள் இழக்க வேண்டியது. அது ஒரு இந்த தேர்தலோட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு முடியுது. அப்போ அதெல்லாம் போனா போகட்டும் நினைத்தால் அந்த தொண்டர்களை தக்க வைக்க முடியாது. நீங்க எதனால் இந்த விவாதங்கள் எல்லாம் வரலன்னா இப்படியெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இது வெறும் அரசியல் மட்டும், வாழ்க்கையே இருத்தலுக்கான போராட்டம். இருத்தலுக்கான போராட்டம். வலிமை உள்ளவை வாழும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். வலிமை உள்ளவை தான் வாழும். நீங்க இப்ப வலிமையை மெய்ப்பிக்கவில்லை என்றால் நீங்க அதைத்தான் நான் திரும்ப எதிர்ப்பே இல்லாம வலியவர்களிடம் சரணடைய போறோமா, இல்ல போராடி அதே மாதிரி அவர்கள் இழக்க போறோமாங்கிறதையும் அந்த கட்சிகள் முடிவு செய்யணும். என்ன நடக்கிறது என்றால் அப்படி எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறகு
அந்த கட்சிகள் கரைந்து போகின்றன என்பதை நாம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் அப்போ மாற்றே இல்லையா? சித்தாந்த அடிப்படையில் விவாதமே வராதானா? நீங்கள் தேர்தல் முறையை மாற்றாமல் மற்றவைகளெல்லாம் பேசி பயனில்லை என்பதை நான் ஒவ்வொரு நிகழ்வுலையும் சொல்கிறேன், ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்கிறேன். அப்போதுதான் நான் போடுற வாக்குக்கு ஒரு மதிப்பு இருந்தால் அப்படி ஆகாது. நீங்கள் ரெண்டு கருத்து. நான் வந்து சிறிய கட்சி இல்லை அப்படின்னு சொன்னால் அது தன்முனைப்பாக ஆகிவிடுமோ அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையை நான் தவிர்த்தேன். ஐயாவுக்கு மிக நன்றி. ஏன்னா அவங்க ஒரு உள்ளார்ந்த ஒரு முன்னேற்றத்துக்காக பார்க்குறவங்க, ரொம்ப என்னோட நெருங்கிய நண்பர். அப்போ எதுவுமே சின்ன கட்சி பெரிய கட்சிலாம் கிடையாது. அன்றைக்கு காங்கிரஸ் வந்து ஜமீன்தார்கள் கட்சியாக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப சின்ன கட்சியாக தான் இருந்துச்சு. அது சின்ன கட்சின்னு சொல்ல முடியுமா? அப்போ இன்னைக்கு பின்னாடி வர்றவங்க பெரிய கட்சின்றாங்க. அது மாதிரி இப்போ இன்னைக்கு சிக்கந்தர் இருக்கக்கூடிய வெல்ஃபேர் பார்ட்டி சின்ன கட்சியாக சொல்லப்படலாம். ஆனால் நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமாக வரக்கிறதுன வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஆக சின்ன கட்சி பெரிய கட்சின்னு இல்லை. அப்போ இது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து நம்ம தொடர்ந்து என்ன வலியுறுத்துறோம்னா விகிதாச்சார தேர்தல் முறை வேணும். இப்போ இதுவரைக்கும் திமுக மறுத்து கொண்டிருந்தது, இப்போ அவங்களே பேசக்கூடிய நிலைமைக்கு கடந்த தேர்தலில் முதலாக கலைஞர் வந்து என்ன செய்யறாங்க? அண்ணா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அண்ணா சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு பிறகு இப்ப அண்ணாவுடைய கொள்கையில எங்க இருக்கிறோம்? அதான சிக்கலே வந்து என்னன்னா தலைவர் கலைஞரும் இல்ல, இப்ப மிகப்பெரிய என்னன்னா அது சரியாக இருந்தால் இந்த சிக்கலே வந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிறிய கட்சிகளுக்கு வேலை அப்படி இல்லையே என்ற ஆதங்கத்தினால் தான் நம்ம வந்து பேசுகிறோம். அப்ப அதுக்கு பிறகு அது வரவில்லை. அப்ப சென்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்த்த பிறகுதான் கலைஞர் முதல் முறையாக என்ன செய்யறாங்கன்னா விகிதாச்சார தேர்தல் வரும்ன்றாங்க. அது இப்போ விவாதத்துக்கு வந்திருக்கிறது. அதை நம்ம வந்து வரவேற்கணும். மூன்றாவது ஒரு முக்கியமான ஐயா சொன்ன கருத்து, சித்தாந்த ரீதியிலே நாம் வந்து விவாதிக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரே வழி என்னன்னா, இப்போ ஜனநாயகம் வந்து வளர்ந்து வருகிறது அல்லவா? இப்போ முன்ன மாதிரி இல்லை. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இவ்வளோ சிக்கல் வந்து நான் வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன், நெகட்டிவ் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டே கவுண்டர் தான் இருக்கும், ஒன்று அங்கே போகணும் அல்லது இங்கே போகணும். இப்போ அப்படி இல்லை, பல கவுண்டர்கள் இருக்கிறது. அதை எங்கேயுமே போகாமே கூட நான் என்ன செய்யலாம், 49 ஓவில் கூட என்னுடைய கருத்தை சொல்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஜனநாயகம் வந்து அதை மலர்ந்து வருகிறது, அது வந்து டிஃபைன்ட் ஆகி வருகின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ சின்ன கட்சி பெரிய கட்சின்னு இல்லை. அது இன்னொன்று வந்து தேர்தல் வரையறையில் என்னென்னா 2 முறை தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய அடிப்படையே போய்விடுகிறது, அங்கீகாரமே போய்விடுகிறது. அப்போ எனக்கு விரும்பினாலும் பதிவு போய்விடுகிறது, கட்சி பதிவு போய்விடுகிறது. அப்ப நான் சின்னம் போயிடுது, ஆமா எல்லாமே ஆளே போயிடுவாங்க, எல்லாமே போயிடுது. அப்ப நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கண்டிப்பாக தேர்தல் களத்தில் நின்றுதான் ஆக வேண்டும். அது எனக்கு சாய்ஸ் கிடையாது. அப்ப நிற்கும் போது இப்ப என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து இது அல்லது அது அப்படின்னு போயிட்டு இருப்போம். அது இல்லாம இன்னொரு திசையை நோக்கி நாம் பயணப்படுகின்ற பொழுதுதான் அதை இந்த ஊடகங்களால் என்ன செய்ய முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதாவது பொதுமக்கள் பார்வையிலிருந்து பார்க்கிறார்கள். ஆனா அவங்க எப்படி பார்த்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு அறிவு தளத்தில் ஒரு விவாதம் வருகிறது, ஜனநாயகம் மெருகேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக வருகிறது. இப்போ வந்து சிந்திக்கலாம், சின்ன கட்சி மேல மட்டும் தானே தப்பு, இது ஏன் வருகிறது? ஆக பெரியவர்கள் சரியாக இருந்தால் சின்னவர்கள் வந்தே இருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த ரீதியில சிந்திப்பதற்கும் இது வந்து ஒரு வழிவகை ஒரு திறக்கும் அப்படின்னு இப்ப கூட காலம் கடந்து போகல. இன்னைக்கு இல்ல நாளைக்கு இந்த வழிக்கு வந்தால்தான் அவர்கள் தங்களையே காத்துக்கொள்ள முடியும் என்ற பெரிய கட்சிகளுடைய நிலைப்பாட்டை நோக்கி தமிழகம் நகர்கிறது அப்படிங்கிற அழுத்தமான உண்மையை நான் இந்த இடத்துல பதிய வைக்க விரும்புகிறேன். நண்பர் சிக்கந்தர் சொல்லும் போது அந்த பேச்சோடு இன்னொன்றையும் சேர்த்து சொன்னார். எந்த கட்சிக்கு வேணுமானாலும் வாக்களிக்கலாம், இல்லை எதற்கும் இல்லை, 49 பழசு இப்ப இன்னைக்கு நோட்டாங்கிறான், அதுக்கு வாக்களிக்கலாம்னார். இது இப்போ 2013 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு 2014 தேர்தலில் தான் முதல்ல அந்த நோட்டா வந்தது. 60 லட்சம் பேர் நோட்டாவுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள். 60 லட்சம் பெரிய எண்ணிக்கை நீங்கள் கருத வேண்டாம், ஏன்னா பதிவு செய்த வாக்குகளில் அது 1.1% தான். நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி நோட்டாவுக்கு வாக்களித்ததால் என்ன பயன்? நீங்கள் மாற்று வழி என்று எதையும் சொல்லாமல் தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பதால் ஆதரிக்கல இல்ல, அது நீங்க மன்னிக்கணும், பெரும்பாலும் வேறு கட்சிகளுக்கு வாக்களிப்பதும் நோட்டாவில் வாக்களிப்பது மாதிரி ஆகிவிடுகிறது என்பதை எடுக்க முடியாது. அதுதான் நான் மறுக்கிறேன். அதாவது ஒரு தேர்தல் நடக்குது, சில தேர் உரிமைகள் வாக்காளர் முன்னால இருக்கு, அதுல ஒரு உரிமைகள் இருக்கிறத நம்ம ஒரு வாக்குரிமையாக ஒரு தேர் உரிமையாக நோட்டாவுக்கு அவங்க போடுறாங்க. அந்த வாக்குக்கான பலன் அப்படிங்கிறது இத்தனை அரசியல் கட்சிகள் மேலேயும் 60 லட்சம் பேர் நம்பிக்கை வைக்கவில்லை அப்படிங்கிறது அதனுடைய விளைவு என்னன்னு ஒண்ணு வேணும். ஒண்ணு இல்ல, நீங்க இது 1.1% தான். ஒருவேளை 30% வாக்குகள் நோட்டாவுக்கு விழுந்தால் மறுதேர்தல் நடத்தப்படும் என்று எந்த குறிப்பும் அதுல இல்லை. நீங்க அது இல்லாத வரையில் இதில் பயன் இல்லை. அதே போலதான் நீங்க இப்ப வேறு கட்சிகளுக்கு அடிக்கிற வாக்கிலும் பயனில்லை.
அதுவும் நோட்டா என்று நான் கருதுகிறேன். இல்ல அது அவங்களுடைய கருத்து. ஏன்னா நீங்க இப்படி சிந்திக்கணும். நான் உண்மையிலே அந்த கட்சிகளுடைய கொள்கையின் அடிப்படையில் நான் செயல்பட்டு கொண்டிருந்தால் ஏன் என்னை வேண்டாம் என்று நிராகரிக்கிறார்கள் மக்கள்? ஏன் நிராகரிக்கிறாங்க? ஆமா, இப்படி ஒரு இது பார்வை, இது ஒரு பார்வை. அவங்களுக்கு வேற வழி இல்லைன்ட்டு, அவ வேற வழி இல்லாமல் போகக்கூடிய நிலைகளை உருவாக்குவது யார்? அப்படி தொடர்ந்து அதே மாதிரி போக மாட்டாங்க. ஏன்னா காலச்சக்கரம் மீண்டும் மாறிதான் வரும். எனவே அது ஒரு அபாய எச்சரிக்கையாக அவங்க எடுத்துக்கொண்டால் நல்லது. இல்லை அது ஒரு வழியே இல்லை, எங்கிட்ட தான் வரணும் அப்படின்னா இனிமேல் அப்படி இருக்காது. பொதுவாக இன்றைக்கு நிலைமைகள் தேசிய லெவலிலும் சரி, மாநில லெவலிலும் சரி, அதை நோக்கி இது ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பல கட்சிகள் வருகிறது அப்படின்னா என்ன காரணம்? ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ அதை மேக்சிமம் யார் அகாமடேட் பண்றாங்களோ அவங்க வரலாற்றை நிலைத்து நிற்பார்கள். இல்லை என்றால் ஒரு சோகமான வரலாறாக அந்த அத்தியாயம் முடிவுக்கு வரும். அப்படிங்கறத நம்ம ஒரு அபாய எச்சரிக்கையாக நாம் கருத வேண்டும். 52ல காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லா கட்சிகளும் போட்டிட்டு இருக்காது. கண்டிப்பா இல்லை. ஆனா 67ல பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சியை பல அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளாலேயோ அல்லது எதிர்கட்சிகளாலேயோ வீழ்த்த முடிஞ்சது. அதே மாதிரி இன்று உடனடியான சாத்தியமா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக அந்த பெரிய கட்சிகளுடைய செல்வாக்கிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டியது அவசியமா இல்லையாங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சு அதற்காக அணி சேர்வது அப்படிங்கிறது தவறாக இருக்க முடியுமா? இல்ல, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வாக்குகளை நிறைய கொண்டிருக்கிற கட்சி என்பதனாலேயே அதை மறுக்க வேண்டும் என்பது இல்லை. நான் அதான் சொல்றேன். அது ஒரு பெரிய வாக்குகளை கொண்டிருக்கிற கட்சி என்பதற்காகவே மறுக்கப்பட வேண்டியதில்லை. நீங்க 52 தேர்தலை சொன்னதுனால நான் சொல்றேன். அன்றைக்கு காங்கிரசுக்கு அடுத்து ஒரு வாக்கு வங்கிகளை பெற்றிருந்த கட்சி பொது உடைமை கட்சி தான். தமிழ்நாட்டிலும் கூடுதலான வாக்குகள் இந்திய அளவிலும். ஆனால் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அதற்கு சரித்திரத்தில் பல காரணங்கள். அது ஆந்திரா, கேரளா உள்ளடக்கிய இருந்தது. 57லேயே அவர்கள் 3வது இடம் இல்லை, 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. 2வது இடத்துக்கு திமுகவும் இல்லை, இன்னொரு கட்சி இருந்தது. பிறகு 16 இடம், திமுக 15 இடம், கம்யூனிஸ்டுகள் 4 இடங்களுக்கு போனாங்க 57லேயே. எனவே மாற்றமே வராதுன்னா நான் சொல்லல. நான் இன்றைக்கு இருக்கிற தேர்தலை சொல்லுகிறேன். மாற்றம் ஏன் வேண்டும் என்பதை விவாதிக்கணும்னு நான் சொல்றேன். நான் என்னை பொறுத்தளவு பெரிய கட்சி என்கிற காரணத்துக்காகவே எல்லா கட்சிகளும் மறுக்கப்பட வேண்டியதும் இல்லை. அளவில் குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிற கட்சிகள் என்பதற்காகவே அவைகள் ஏற்கப்பட வேண்டியதும் இல்லை என்பது என் கருத்து. தமிழக மக்கள் நிறைய முன்மாதிரியை கொடுத்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் தோற்கடிச்சிட்டு ஒரே ஒரு உறுப்பினரை மட்டும் அனுப்பிய பதிவு நம்மிடத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய ஆளுமை என்று சொல்லக்கூடியவரை பர்கூரிலே தோற்கடித்த பதிவு நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே தமிழக மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். நாம் நினைத்துக் கொள்வதை போல குறைத்து நாம் மதிப்பிட முடியாது. எப்படிப்பட்ட மாற்றத்தை அவர்கள் விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையிலே செயல்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் பத்திரிகையில் இப்படிப்பட்ட வருவதற்கான காரணமே அது போன்ற ஒரு சித்தாந்த ரீதியிலே சிந்திக்கிறார்கள். ஒரு மாற்று வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிறார்கள். அவர்களை நீண்ட நாளைக்கு ஏமாற்றத்தில் வைக்க முடியாது. கண்டிப்பாக அது வெடித்து வெளிக்கிளம்பும். இறுதியாக ஏமாற்றத்தில் வெளிநாட்களாக ஏமாற்றத்தில் வைக்க முடியாது. இது ஏமாற்றம் என்பதை மக்கள் தான் நம்ம தொடர்ந்து சாரி, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.